Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான கூல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு இன்கிரிடியன்ட் எடுத்துர்க்கேன். கருப்பு கவுனி அரிசி எடுத்துர்க்கேன். சோ இத வெச்சு தான் வந்து கூல் ரெடி பண்ண போறோம். சோ இது வந்து நைட்டே வந்து நீங்க ஊற போட்டீங்க அப்படினா ரொம்ப நேரம் ஊறி இருக்கும். சோ இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இல்ல உங்களுக்கு அவ்வளவு நேரம் டைம் இல்ல அப்படினா 5 to 8 hours ஊற வைக்கணும் யூசுவலா. பட் இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு டைம் இருக்கு. பட் இத சாப்பிடணும் போல இருக்கு அப்படினு தோணுச்சுனா நீங்க வந்து இது அட்லீஸ்ட் 4 to 5 hours ஊற போட்டீங்கனாவே போதும். சோ இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஊர்னதை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு இத ஒரு கொஞ்சம் குறவரப்பா அரைச்சு எடுத்து வெச்சுக்கணும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டேன். இது பாருங்க. கொஞ்சம் வந்து தண்ணி கலந்து குறவரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சு வெச்சதை வந்து நாங்க ஒரு பவுலுக்கு ஃபுல்லாவே மாத்திக்கணும். நான் மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ள இருக்குது ஃபுல்லா பாத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இதுல கலந்துக்கணும். பாருங்க ஃபுல்லா வந்து நான் ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன். இப்போ இத வந்து ஒரு விஸ்கரை வச்சு ஸ்டவ் மேல வச்சு நீங்க வந்து இது கொஞ்சம் பாயில் பண்ணனும். ஏனா இது வந்து கருப்பு கவுனி அரிசி இல்லீங்களா? சோ இது வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி குக் கரெக்ட்டா பண்ணல அப்படினா குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வயிறு வலிக்கும். சோ அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணி இதனுடைய அடுத்த ஸ்டெப் வந்து இருக்கு. இது குக் பண்ணதை ஆற விட்டுட்டு நீங்க வந்து ஒரு half an hour கழிச்சு நீங்க வந்து அதை again மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே கூல் பதத்துல இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் தயிர், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் salt போட்டு ஒரு மிளகாயோ இல்ல ஊறுகாயோ வெச்சு நீங்க சாப்பிடலாம். மோர் மிளகாய் வெச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அதையும் நான் வந்து இந்த வீடியோல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் வெச்சு குடிக்கலாங்க. இது ஆஃப்டர்நூன் டைம், ஈவினிங் டைம் எப்ப வேணாலும் உங்களுக்கு தோணும்போது பசி இருக்கும்போது இத குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்தியாவும் இருக்கும், பசி அடக்குன மாதிரியும் இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் இது பாருங்க, சின்ன கிளாஸ்ல வந்து எடுத்துர்க்கேன். ஒரு ஃபுல் கிளாஸ் நைட்டே ஊற போட்டுருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூல்னா நிறைய பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து பெரிய கிளாஸ்ல கூட எடுத்து ஊற போட்டுக்கலாம். சோ இப்போ நான் இத ஊற வெச்சதுக்கு அப்புறம் அது வந்து 3 members குடிக்கிற அளவுக்கு வந்து வரும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லனா வந்து அடி பிடிச்சிரும். பாருங்க வியூவர்ஸ், இப்போ வந்து இப்பவே வந்து பாதி கூல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பட் இது நாங்க சூடா இருக்கும்போது மிக்ஸில போட்டா மிக்ஸி போய்டும். சோ அதனால இத ஆற வெச்சு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கெட்டியா இருக்கும். சோ அப்போ இருக்கிற ரைஸ் வந்து உடையாம இருக்கிற ரைஸ் வந்து அப்படியே தெரியும். சோ அதனால தான் நான் வந்து உங்களை இன்னும் ஒரு தடவை மிக்ஸில போட்டு ஒரு 2 rounds விட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே கூல் பதத்துக்கு அதே மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்து இது ரொம்ப ஹெல்தி. குழந்தைகளுக்கு இதுல இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம். அதுல ஒன்னு வந்து இந்த கூல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாருங்க முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இத என்ன பண்ண போறேன் அப்படினா இத வந்து இப்படியே ஆற விட்டுறேன். ஆற விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேங்கறத நான் வீடியோல சொல்றேன். பாருங்க வியூவர்ஸ், நான் முடிச்சிட்டேன். இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறவங்க பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படினா நீங்க வெறும் கூல் மட்டும் செஞ்சு நீங்க அதுக்கு கொஞ்சம் தயிர் போட்டு கலக்கி நல்லா கலக்கி இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி குடிச்சு மட்டும் பாருங்க. ஒரு ஊறுகாய் வச்சு சூப்பரா இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கூல் டெய்லி வேணும்னு சொல்லி பிடிவாதமா நின்னு குடிப்பீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. Thank you viewers. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.